रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूला कर्तव्यं दैवमाह्निकम् அம்மா என்னம்மா இது என்ன ஆச்சு? எந்திரிச்சியா? ஆமா எந்திரிச்சேன். ஆனா என்னம்மா இது வீடெல்லாம் கொளுத்துறலாம் இருக்கியா என்ன? ஏதாவது பூஜை பண்ணாதானே உனக்கு தெரியும். இருந்தாலும் கடவுள் அப்படி திட்டாதே, கண்ணு போயிடு. சரிம்மா, உன் இஷ்டம். Urgent need engagement. Call me fast. சொல்லுடி. என்னடா அர்ஜென்ட்டா உன்கிட்ட பேசணும்னு சொன்னா நேத்துல இருந்து அதுலயே சொல்ல மாட்டேங்கிற. அவ்வளவு பிஸியா? அசல் எங்க போயிட்ட? ஐ எம் சாரி. ஆக்சுவலி தாத்தாவுக்கு கோவிட் வந்துருச்சு. சிச்சுவேஷன் சுத்தமா சரியில்லை. 3rd வேவ் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. சோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எங்கேயும் வெளியே போகாத. எனக்கு வேற வேலையே இல்ல, வெளியே சுத்துறதுதான் இல்லையா? ஜாக்கிரதையான்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி விடு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. அது ஏய் எந்திரிச்சியா? ஆமாமா எந்திரிச்சேன். சரி சரி, அம்மா கூப்பிடுறாங்க. I'll call you in 2 minutes. Please call lift பண்ணு. நான் உன்கிட்ட பேசணும், ரொம்ப அர்ஜென்ட். எதை பத்தி? சொல்றேன், நானே சொல்றேன். 2 நிமிடங்கள் தான். கால் பண்றேன், நீயாவது கால் லிஃப்ட் பண்ணு. சரி அம்மா வராது. பை பை. சரி. அம்மா நான் குளிச்சிட்டு வரேன். சரி. எரும மாடல், call me fast. அப்பா அர்ஜென்ட் பண்ண சொல்றாங்க. என்னாச்சு? Please call me fast. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நீ கால் பண்ணு ப்ளீஸ். கும்பிடுறேன். ஹலோ ஹலோ. கால் பண்ண சொன்னா என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னடி ஆச்சு? விஷயம் சொல்லாம இப்படி கத்திட்டு இருக்க? எனக்கு இங்க வயிறு கலங்குது. என்ன அது? என்ன? ஹேய், ஒழுங்கா சொல்லுடி, எனக்கு வேலை இருக்கு. மூஞ்சி. டேய் திருட்டு பையலே, எனக்கு இன்னும் பீரியட்ஸ் வரலடா. அடப்பாவி, இத சொல்றதுக்கா இவ்ளோ பதற்றப்படுற? வரும், விடு, டோன்ட் வரி. அசல் உனக்கு புரியுதா? புரியுது. என்னன்? உனக்கு இன்னும் பீரியட்ஸ் வரலன்னு. அது என்ன தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன டாக்டரா? உனக்கு தான் தெரியணும். ஆமா, 1 month ஆயிடுச்சு, இன்னும் வரல. வரது நினைச்சிருக்கேன், ஆனா டைம் கடந்துருச்சு. டேய், நான் என்ன டாக்டரா? ஹாஸ்பிடலுக்கு போறேன். பைத்தியமா உனக்கு? சொன்னா புரியலையா? என் பீரியட்ஸ் மிஸ் ஆனது உன்னாலதான். ஓ, இது நல்லா இருக்கே. என்னாலன்னு சொல்றியேடி? இல்லாம வேற யாரால? இரு, என்னால எப்படி ஆகும் சொல்லு முதல்ல. டேய், எனக்கு இன்னும் கோபம் ஏத்தாதே. வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம அன்னைக்கு என்கிட்ட
என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியாதா? என்ன பண்ணுன? ஓ அதா. ஆமா, அதுதான். ம், ஒரு தடவை கால் பண்ணு. ஹலோ. ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, போர் அடிக்குது. பால்கனில நின்னுட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு போரா இருக்கு. என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. அம்மாவும் அப்பாவும் தம்பிய பார்க்க ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க. நிஜமாவா? அப்போ என்ன வர சொல்லுறியா? எதுக்கு? எதுக்குன்னா முடிஞ்சா ஒரு கேஸ், இல்லன்னா ஹக். அதோட நிறுத்திக்குவியா நீ? சரி விடு. இப்போ தரியா இல்லையா? ஏன் பசங்க கிஸ்ஸோட ஹக்ஸோட நிறுத்த மாட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிடும். அவ்வளவுதான், மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். சரி விடு. ஒன்லி கிஸ் அண்ட் ஹக் அவ்வளவுதானே? ஏய் இல்ல, ஃபர்ஸ்ட் கிஸ் அண்ட் ஹக், அதுக்கப்புறம் மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. வந்துட்டே இருக்கேன். பை. ஏய், அவ்வளவுதாம சொன்னியா? ஒரு ஒத்துக்க மாட்டேன். வாழ்க்கையடா நான் எல்லார்கிட்டையும் தமிழ் அடிச்சுக்கானே என்ன? இல்லடா, கல்யாணம் ஆனதும் எப்படி இருந்தாலும் நடக்க போறது தானே. இப்போவே எதுக்கு இதெல்லாம் சொல்லு? என் செல்லம்ல வேண்டான்டா. அப்போனாலும் இப்போனாலும் நான் தானேடி. இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் முறைப்படி நடந்தாதான் நல்லா இருக்கும். ஓகேவா? மண்ணு ஒண்ணும் இல்ல, பசிச்சா சோறு சாப்பிடணும், மூடு வந்தா முத்தம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அது என்னடா சம்பந்தம் இல்லாத கம்பாரிசன்? ஏன் நல்லா இல்லையா? அசிங்கமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற இப்போ? இப்போ என்ன சொல்ற? பண்ணலாம் சொல்ல. நான் வேண்டான்னு சொல்றேன். எனக்கு வேணும்னு சொல்றேன். நான் வேண்டான்னு சொல்றேன். அவர்தான் என்ன பிடிக்கல உனக்கு, கூடவே சந்தேகம், அதனாலதான் நோ சொல்றேன். வைத்தியமா உனக்கு? சந்தேகம் என்னடா? நீ தங்கம் தான், நான் உன்னை சந்தேகப்படுறதா? இல்லாம பின்ன என்னடு, எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். அதுதான் முறைடா. மண்ணுதான். ப்ளீஸ்டா, புரிச்சுக்கோ. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. எல்லாமே முடிச்சதும் நான் விட்டுட்டு போயிடுவேன் தானே? கொன்னுடுவேன் அப்படி சொன்னா. இருந்தாலும் நீ என்னை எப்படி விட்டுட்டு போவ? நான் உன்னை எப்படி விடுவேன்னு நினைச்ச. எலும்ப உடைச்சாவது உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? அப்போ ஒத்துக்க வேண்டியதுதானே? கேட்கவே மாட்டியா நீ? கேட்பேன், ஆனா இந்த ஒரு தடவைக்கு என் பேச்சு கேள்வி. முடியாது. கூடவே இப்படி பண்ணா நம்ம ரெண்டு பேரோட பாண்டிங் இன்னும் நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. அதாவது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, சரி. எஸ். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எஸ். மறுபடியும் என்னடியாச்சு?
ஆ கொண்டு வந்தியானா? என்னது? பலூன்ஸா? அப்போ இப்போ இந்த ரூம் முழுசும் டெக்கரேட் பண்ணிட்டு பண்ணணுமா? அது இல்லடா, அப்புறம் குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு. ஓ அதா. இருந்தாலும் நீ என்ன வெளியால பொண்ணா? நீ என் பொண்டாட்டி தான். நமக்கு எதுக்கு சொல்லு? இன்னும் பொண்டாட்டி ஆகல, அதுக்குதான். அதெல்லாம் வெளியாளுங்களுக்கு லவர்ஸ்க்கு இல்ல. ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்னும் ஆகாது. ஐ நோ. ஓகேவா? how you know? இருந்தாலும் ஒரே ஒரு தடவைக்கு ஆகாதடி. ஆயிடுச்சுன்னா அப்பா சே நிறுத்துடி. என்ன லாயர் மாதிரி இத்தனை கேள்வி கேக்குற? நாங்க பொண்ணுங்கப்பா, அந்த அளவுக்கு இருக்காதா? அப்போ இப்படிதானா? எங்க சேஃப்டி எங்களுக்கு இருக்கணும்ல. பாரு, சேஃப்டி ஷூட்டி கேரண்டி நான் தான். ஒன்னும் ஆகாது. ஓகே அவ்வளவுதான் சொல்றியா? माहिती रुपये लाई तू అన్నీ ఏకదు. ఓకే అమ్మోదా. ఓకే ஏண்டி இவ்ளோ நேரமா என்னடி பண்ற பாத்ரூம்ல? துணி துவைச்சிட்டு இருக்கேம்மா. ஆஹா, நிஜமாவா? என் பொண்ணுதானா இவ முதல்ல? என்ன சந்தேகமா? சரி விடு. ஆனா ஆனா ஓகே அம்மா. டேய் இருக்கியா? இருக்கேன். இப்போ சொல்லு, உன்னாலதானா இல்லையா? அத டாக்டர் சொல்லணும். நீ எப்படி சொல்ற? பொண்ணுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எவ்ரி மந்த் ஆன் டைம். சம்டைம்ஸ் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் நாட்கள் தான். ஆனா இத்தனை நாட்கள் இல்ல. அதுதான்டா. ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம்ல? போறேன். போகட்டுமா? போ. அழுதா சிரிக்கிறதானே புரியலடா உன் பேச்ச கேட்டா. அழுதே சிரிக்காதே, தைரியமா இரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா எங்க அம்மாவோ அப்பாவோ வருவாங்க. என்ன சொல்றது? பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் என்ன பண்றது? அசல் எதுக்கு இவ்வளவு பயப்படுற? உனக்கு என்னப்பா, நல்லா தான் பேசு. பிரெக்னன்சியோன்னு பயமா இருக்குடா. இருந்தாலும் ஒரே ஒரு தடவை டவக்கே பிரெக்னன்சினா? அப்படித்தான் என்ன கன்வின்ஸ் பண்ணன. கூகுள்ல பார்த்தேன். ஒரே ஒரு தடவைனாலும் பிரெக்னன்சி வர வாய்ப்பு இருக்கா? இப்போ பிரெக்னன்சி தான் உன் சந்தேகமா? எஸ். இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். சரி, ஒரு வேலை பண்ணு. கடைக்குன்னு சொல்லிட்டு வெளியே போ. மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வா. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணு. அப்போ ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ வெளிய இருக்கிற சூழ்நிலைக்கு கதவை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அப்படி இருக்கிற வெளியே எப்படி போவண்டா? அதுவும் இல்லாம என்ன வேணும்னாலும் அப்பாவை தவிர வெளியே யாருமே போக மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? பண்றேன். என்ன பைத்தியமா உனக்கு? போகட்டும், நான் வரட்டுமா? எங்க? உங்க வீட்டுக்கு. எதுக்கு? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போவியா? கூட்டிட்டு போறேன். அப்போதான் உன்னையும் என்னையும் 2 பேரையும் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு எங்க அப்பா. அது என்ன அப்படி சொல்ற? வேற என்னடா சொல்றது? ஏய் நிறுத்து. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? இனிப்பு மட்டும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுன்னு வை. அதுதான் என் கடைசி மூச்சு. எங்க வீட்ல இதெல்லாம் பிடிக்காது. உங்க வீட்ல மட்டும் இல்ல, யார் வீட்லயும் யாருக்கும் பிடிக்காது. வேண்டாம் வேண்டாம், சொன்னது கேட்டாயா நீ? அன்பு பாண்டிங் என்ன சொல்லி என்ன முக்கிட்ட இல்லடா. இப்ப என்னடா நான் அமைதியா இருக்க. ப்ளீஸ்டா, அழாத.
நான் இருக்கேன்ல. என் கவலையை கேக்குறத தவிர உன்னால வேற என்ன பண்ண முடியும்? கன்ஃபார்ம் என்ன? அதுதான் உண்மை. நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒண்ணு இருக்காது, பயப்படாதா? நிஜமாக சொல்றேன், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நான் பப்பிச்சுனா அது 100% பிரெக்னன்சி தானா? அப்படி பார்த்தா 2 மாசம் தள்ளி போன கூட இருக்கேன்லடா. இது என்ன? அரைக்குறையா தெரிஞ்சுக்கிட்டு பேசாத. அது ஏதாச்சும் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, எனக்கு இல்ல. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். டீஸ்டா, ஒன்னும் ஆகாது, பயப்படாத. நான் சொல்றதுக்கு கவலைகளை தாக்க முடியல. முடிஞ்சு போச்சு. இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா மானமே போயிடும். ஒன்னும் ஆகாதடி, நான் சொல்றது கேளு. இந்த மாதிரி லூசுக்கு நல்லா பண்ணாது. முதல்ல பாய மூடுடா முட்டாளே. வேண்டாம்னு சொன்னதையும் செஞ்சது ஒரு ஆபத்துன்னு எப்படி அழகா சொல்ற பாய. உனக்கு என்னடா தெரியும் என் கவலை? சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. இப்போ நான் இப்படி இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்களால தாங்க முடியாது. அவங்க முன்னாடி என் முகத்தை காட்டவே முடியாது. அதனாலதான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இங்க பார், நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா நானும் உன் கூடவே வந்துடுவேன். நீ ஆம்பளடா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஒரு பொண்ணு. இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியாது. என்னால என் குடும்பமும் அவமானப்பட வேண்டியிருக்கும். என்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கு பிறக்க கூடாது. என் பிரெக்னன்சி விஷயம் வெளியே வரணும்னு தான் அந்த கடவுளும் லாக்டவுன் ரூபத்துல வந்திருக்கான். எல்லா வழியும் அடிஞ்சு போச்சுடா. அதனாலதான் நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். ஹலோ ஹலோ ரோகிணி, ரோகிணி ப்ளீஸ், ரோகிணி நான் சொல்றது கேளு. ரோகிணி ஹலோ, இருக்கியா? ஹலோ 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 ரோகிணி, ஹலோ ஹலோ ரோகிணி, ரோகிணி நான் சொல்றத கேளு. ரோகிணி, ரோகிணி, ரோகிணி ப்ளீஸ், நான் சொல்றத ஒரு தடவை கேளு. ஹலோ ஹலோ ரோகிணி, ஹலோ ஹலோ கேக்குதா? ரோகிணி, ஹலோ ஹலோ தக்கம் கேக்குதா? ரோகிணி, ஹலோ ப்ளீஸ், நீ என்னால வாழ முடியாது. ஹலோ ஹலோ ப்ளீஸ். தங்கம், என் பேச்ச கேளுடா ப்ளீஸ். பேசுடா ப்ளீஸ்டா, எதுவும் பண்ணிக்காத, என் பேச்ச கேளு. ஓ
நான் கேட்க மாட்டேன், பண்ணுவேன். ப்ளீஸ்மா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னியே, இப்போ என்ன இது? சரி விடு, அழாத. நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். ப்ராமிஸ்? ஆமா, ப்ராமிஸ். நீ என் தங்கம்ல, ப்ளீஸ் எதுவும் பண்ணிக்காத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை பிரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் ஆனா உடனே எங்க வீட்டுக்கு வந்து இந்த பிரேம் கிட்ட பேசியா? கண்டிப்பா செல்லு. பிரேம் நம்பவே வரோம். சொல்லு அமுதா. நீ என் தங்கம்டா, வந்துடுவ, எனக்கு தெரியும். ஆனா வேண்டாம், விடு. எது வந்துடுச்சு. எது வந்துச்சு? அதுதான். எது? சீ, நான் மன்னன். இவ்வளவு நேரம் நான் இரு நினைச்சு பயந்துட்டு இருந்தோமா, அதுவே வந்துருச்சு. பிரெக்னன்சியா? அடிப்பாவி புருஷா, பீரியட்ஸ் தான்டா. அப்படியா? அது எப்படி? தப்பிச்சோன்னு சந்தோஷப்படாம அவி டீம் கேக்குறியடா எருமை. பிரெக்னன்சி வரணும்னு ஆசைப்பட்டியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. பிரெக்னன்சி வந்தாச்சும் நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்னு பார்த்தேன். துப்போடா லூசு. அப்படியானா? அப்படிதானேனா? நான் லூசா? சி இல்ல. சரி விடு, பை. அப்புறம் கூப்பிடு. ஓ சரி, அவன் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணான். என்னது அது? நமக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இனிமேல் செக்ஸ் பத்தி பேசவே கூடாது, ஓகேவா? சரிடி. தேங்க்யூ புருஷன் அவர்களே. யூ ஆர் வெல்கம் பொண்டாட்டி அவர்களே. காதல்னா கொடுப்பது மட்டும் இல்ல, பெறுவதும் தான். ஒரு காலத்துல காதல்னா குறும்பு பார்வையாலேயே அம்பு எய்து அவங்க மனச கொள்ளையடிப்பாங்க. அப்படிப்பட்ட அழகான காதல் கதைகளை எவ்வளவோ கேட்டிருப்போம். ஆனா இப்போ இருக்கிற தலைமுறையில அது முழுசா மாறிடுச்சு. காதல்னா நிமிஷத்துல பிறந்து சில நாட்கள்ல முடிஞ்சு போற காலங்கள் வந்தாச்சு. 100% காதல்ல வெறும் 1% காதல் மட்டும்தான் உண்மையா இருக்கு. அதுலயும் சின்ன சின்ன புரிதல் இல்லாததால சிலரும் அவசரப்பட்டு சிலரும் பிரிஞ்சு போறாங்க. அப்படிப்பட்ட ஜோடிகளுக்காக தான் எங்களோட இந்த குட்டி கதை.